நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே தினமும் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களோடு பல்வேறு மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய கேள்வி நேர விவாதத்தின் பொருள் என்ன பார்க்கலாம். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் சர்ச்சைக்குரிய பேச்சு. சோனியா காந்தியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, காங்கிரஸ் கட்சியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. ராஜீவ் காந்தி ஒரு நைஜீரிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தால் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. இதற்கு நைஜீரியா அரசும் கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜகவின் சார்பில் அமைச்சருடைய கருத்திற்கு அமைச்சரிடம் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அமைச்சரும் கூட இது தொடர்பாக வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கருப்பு என்பதன் என்ற ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டிய நோக்கம் என்ன? கருப்பை குறித்த பார்வை இன்னமும் நம்மிடம் எவ்வாறு இருக்கிறது? சிகப்பாக இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள், கருப்பாக இருப்பவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற உள்ளுக்குள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு பொது புத்தியினுடைய வெளிப்பாடாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு பொது புத்தியோடு இருக்கக்கூடிய அவர்கள் இந்த வார்த்தைகள் சாதாரண மனிதர்களிடமிருந்து வெளிப்படவில்லை, ஒரு மத்திய அமைச்சரிடமிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பொது புத்திக்கு விலக்கல்ல என்ற ஒரு சூழல் தான் இங்கே நிலவுகிறதா என்ற தளத்திலும் தொடர்ந்து பெண்களை குறித்து இது மட்டுமல்ல, சரத் யாதவ் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார், மார்க்கண்டேய கட்சி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த தளத்தில் பெண்களை பற்றிய பார்வை உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு கூட இவ்வாறாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்ற தளத்தில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோட அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நேரலையில் கோவையிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தலாம். திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்மோடு இணைகிறார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராஜலட்சுமி நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு ஆலூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோவையிலிருந்து நம்மோடு இணைகிறார். கல்யாண சுந்தரம், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நல்லது. அடிப்படையில் திருச்சி வேலுசாமி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கட்சியினுடைய தலைவி தொடர்பான விவகாரம் அப்படிங்கிறதுனால அடிப்படையில் உங்களுடைய பார்வை, அமைச்சருடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த சுற்றுகளில் விரிவாக விவாதத்திற்குள் செல்லலாம். அது மத்திய அமைச்சரவையில் மனநோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. என்றால் அழகு என்றால் இதுதான் அழகு என்று இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எவனும் சொன்னதில்லை. அவர் கருப்பாக இருந்தால் தலைவியாக ஏற்றுருப்பாங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் தலைவனாக அல்ல, எங்களுடைய தத்துவமாக, எங்களுடைய உயிர் மூச்சாக, எங்கள் நாடின் நரம்புகள் நிறைந்திருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரே கருப்பு தான். ஆனால் தமிழில் ராமாயணத்தில் கம்பன் சொல்லுவான், ராமனை பற்றி சொல்லுகிற போது, மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் பேரழகை என்னென்னுடைய பேமா, கருப்பு தான் அழகுன்னு கம்பன் சொல்கிறான். ஆனால் நான் எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, கிரிராஜ் சிங்கை எதிர்த்து காங்கிரஸ்காரன் போராடணுங்கிற அவசியமே இல்லை. நாடு முழுக்க இருக்கக்கூடிய RSSும் இந்து மகாசபையும் பிஜேபியுள்ள போராடி இருக்கணும். அவர்கள் தெய்வமாக, வணக்கத்திற்குரிய தெய்வமாக இருக்கிற ராமபிரானை எல்லாம் கேவலப்படுத்தியிருக்கிறாரு கருப்பா இருந்த அசிங்கம்னு சொல்லி. எனக்கு அது புரியல. அவர் இதை கடந்த காலத்தில் படியெல்லாம் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாலே இவருக்கு மோடிக்கு ஓட்டு போடாதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்கிறாரு. இது எதை நினைச்சு பேசுறாரு, என்ன பேசுறாரு ஒன்றும் புரியல. அடுத்த சுற்று இன்னும் விரிவாக பேசலாம். அடிப்படையில் உங்கள் கருத்துக்கள் நன்றி. ஆலூர் ஷானவாஸ், நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கிறதுனால நான் மற்ற 2 பேருடைய கருத்தையும் கேட்டே வந்துடுறேம்மா. அடிப்படையில் உங்களுடைய பார்வை அமைச்சரின் கருத்து குறித்து. அதாவது இது ஒரு தனிப்பட்ட சோனியா காந்தி அம்மையார் மீதான அவதூறு, இழிவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சோனியா காந்தி அவர்களை பற்றி இவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, காலமாக அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்த காலத்திலிருந்து இவர்களும் அவதூறு பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். முதலில் அவருடைய நாட்டை காரணம் காட்டி அவரை அந்நியப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் இந்திய மக்கள் அந்த அவதூறுகளை பொய்யாக்கி அவருடைய தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கு 2 முறை நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. அந்த குற்றச்சாட்டும் பொய்யானது, அந்த அவதூறும் பொய்யானது, நாட்டு மக்களால் பொய்யாக்கப்பட்டது. இன்றைக்கு நிறத்தை காரணம் காட்டி சோனியா காந்தி அவர்களை இழிவுபடுத்துகிறேன் என்கிற பெயரில் கருப்பாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும், இந்திய மக்களை மட்டுமல்ல அந்த நைஜீரிய மக்களையும் ஒட்டுமொத்தமாக இழிவு செய்திருக்கிற ஒரு மோசமான மனநிலை. அண்ணன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மனநோயாளி என்று சொன்னார்கள். மனநோயாளியை விட மோசமான ஒரு மனநிலை என்று தான் இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால்
இப்படி வந்து தொடர்ச்சியாக சொந்த நாட்டு மக்கள் மீதே, சொந்த நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற, சொந்த நாட்டு மக்களை போய் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று சொன்னால், மோடியை ஏற்காதவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று இதே அமைச்சர் தான் சொன்னார் தேர்தல் பரப்புரையின் போது. மோடியை ஏற்காதவர்கள் 69 விழுக்காடு பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். 31 விழுக்காடு தான் இந்திய மக்களில் மோடிக்கு வாக்களித்தவர்கள். 69 விழுக்காடு பெரும்பான்மை இந்திய மக்கள் மோடியை ஏற்காதவர்கள். அப்ப அவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்றால் பாகிஸ்தானுக்கு எதற்கு இவர்கள் போக வேண்டும்? இந்திய மக்களை பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று ஒரு இந்திய நாட்டு அமைச்சர் சொல்லுகிறார் என்றால் மிக மோசமான மனநிலை. அவர் கருத்து கேட்டு மட்டும் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது கிரிராஜ் சிங் வந்து சொன்ன கருத்து வந்து மறுக்க வேண்டும், அதற்கு ஒரு அப்பாலஜி கொடுக்கணும், அவர் ரிக்ரெட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அமித்ஷா எங்க தலைவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. இதோட இதை முடிக்கணுமே தவிர நீங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரரோ மற்றவர்களோ இது வந்து சோனியா காந்தி மேல தனிப்பட்ட தாக்கு அப்படின்லாம் சொல்றது இல்லை. இப்போ மனிஷ் திவாரி வந்து சரத் யாதவ் வந்து ஸ்மிருதி இரானியை பத்தி சொன்ன கருத்துக்கு இதெல்லாம் ஜோக்குலரா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் காங்கிரஸ் தலைவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா அவர்கள் சொல்லுவதே அவர்கள் இல்ல சரத் யாதவ் சொன்ன கருத்துக்கு மனிஷ் திவாரி சொல்லியிருக்காரு. ஆகையினால இதை ஜோக்குலர் விஷயங்கள் எல்லாம் நம்ம பெருசுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால இது ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்ம நாட்டு ஆண்கள் வந்து பெண்கள் மேல் இப்படி ஒரு சாதாரணமாக சொல்லுகிறார்களோ அப்படின்னு எடுக்கலாம். அதனால இதுக்கு நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்ல பட்ஜெட் செஷன்ல அபுங்கிறவர் அந்த ஒரு ஜான் மந்திரி நிப்பாட்டின உடனே அந்த அம்மா அப்படியே ஒரு ரொம்ப அருமையா நின்னாங்க, அது அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது மேலே பெரிய விவாதம் நடந்தது. ஆகையினால இந்த பெண்களை பற்றி இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் கூட ஒரு செனட்டரை இடுப்பில் தட்டி கொஞ்சம் இடுப்பை குறை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு போனாராம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக பெண்ணியத்தை பெண்களை வந்து ஒரு சாதாரணமான ஒரு பார்வையோ அந்த மாதிரி தான் இதை வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பேசுறாங்கல்ல. சாதாரண இப்போ லல்லு பிரசாத் யாதவ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, எங்க ஊர்ல ரோடு அப்படி வலுவலுன்னு போட்டு வச்சிருக்கோம், அதுல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஹேமாலினி சிக்ஸ்ல ஸ்கேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான். அவர் இன்னைக்கு இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இதை கேஸை ஃபைல் பண்ணணும் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. அதனால இவர்கள் எல்லாம் ஏன் மொத்தமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை. அமித்ஷா இதை தான் சொல்லியிருக்காரு. ஆகையினால் எங்க மந்திரி வந்து அதற்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காருங்கிறத இங்க பதிவு செய்ய நிச்சயமா. ஆனா இதுல அடிப்படையிலான சில கேள்விகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் ஒருவர் செனட் உறுப்பினர் இப்படி சொல்றான்னு சொன்னா நம்ம பாஜக தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது இந்தியா குறிப்பாக பாரத தேசத்தினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் உயர்ந்த கலாச்சாரம் அதுதான் சொல்றேன். இல்ல அது திருப்பி வரேன். அதற்குள்ள வருகின்ற பொழுது நாங்கள் RSS இருந்து வந்தவர்கள். RSS அமைப்பு எங்களுக்கு ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் தேசப்பற்றையும் பெண்களை தாயாக மதிக்கக்கூடிய குணங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. லல்லு பிரசாத் யாதவுக்கு அது கற்றுக் கொடுக்கல வச்சுக்கலாம், மனிஷ் திவாரிக்கு அது இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு ஒழுக்கமிக்க கண்ணியமிக்க இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், பெண்களை தாயாக மதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அப்படிங்கறதான் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் நம்ம பேசுறோம். கல்யாண சுந்தரம் நிச்சயமா உங்களுடைய ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அடிப்படையில் ஆண்களுடைய பார்வை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அந்த தளத்திலிருந்தே பேசுறோம். கருத்துக்கள் தவிர்க்க வேண்டும்னு சொல்றேன். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களிடம் அடிப்படையில் உங்களுடைய கருத்து இது குறித்த உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. வணக்கங்க ஐயா. அதாவது கிரிராஜ் கிஷோர் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பேசியதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க. எனவே அதை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொன்னா இந்த விவாதமே தேவையில்லை. இது ஏற்கனவே கிரிராஜ் கிஷோர் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு தேவையில்லாத கூற்றை பேசி மோடி அவர்களே வந்து அதை கண்டிச்சிருக்காரு. நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண மனிதன் பேசிட்டு போற மாதிரி அல்ல, ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு இது இந்தியாவில் மட்டும் பிரதிபலிக்கவில்லை, நைஜீரியாவினுடைய தூதரகம் இதற்கு இன்றைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நைஜீரியா அதிபர் வரைக்கும் இதை கண்டிச்சு பேசியிருக்காங்க. அப்ப சர்வதேசிய அளவிலே இந்தியாவினுடைய புகழை கெடுக்கிற வகையிலே ஒரு மத்திய அமைச்சர் செயல்படுகிறார் என்பது அதை சாதாரணமா விட்டுட்டு போயிடணும். அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் அதை மன்னிச்சு பெருந்தன்மையா நடந்து போயிடணுங்கிறது வேடிக்கையான விஷயமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒட்டுமொத்தமாக அரசியலிலே சகிப்புத்தன்மை என்பது இல்லாம போச்சு, நாகரிகமான அரசியல் இல்லாமல் போய்விட்டது என்பதற்கு மீண்டும் மீண்டும் உதாரணங்களை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் அம்மையாரிடம் கேட்பது, ஆண்கள் வந்து பெண்களை இப்படிதான் பொதுவா பாக்குறாங்க, இதை நம்ம சோசியலா எடுத்துக்கணும்னு ஒரு பெண் சொல்லுவது
இது ஏற்புடையதா என்பது இல்ல அவங்க சோசியலா பார்க்கணும் அவங்க சொல்லல சோசியலா இல்ல அவங்க சோசியலா பார்க்கணும் சொல்லல அதே மாதிரி தான் அவங்க அப்படி சொல்லல ஆண்கள் அது பாஜகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்கள் இதற்கு விதிவிலக்காக இல்லைங்கறாங்க பிற கட்சிகளும் இருக்கிறதுங்கறதா இல்ல பாஜகவிலும் கூட விதிவிலக்காக இதுபோல் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ற தளத்தில் தான் பெண்களா பிரச்சனை இல்ல. இப்ப பேசி இருப்பவர் ஒரு மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், 110 கோடி மக்களினுடைய அமைச்சர் பேசுகிறார். இது சரியா? இது ஒரு ஜனநாயக நாட்டு ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கேவலப்படுத்துகிற வேலை இல்லையா இது? இந்த நாட்டில் 80 விழுக்காட்டு பேர் கருப்பர்கள். மதவெறியை தாண்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிறவெறிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இது. இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். கல்யாணம் மீண்டும் கூட வருகிறேன். நீங்க அவங்க மணிஷ் திவாரி சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வி வைக்கின்ற பொழுது இதற்கு முன் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கூட இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்திலும் கூட தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் EVK இளங்கோவன் அவர்கள் ஜெயலலிதா மீதான சில சொல்லாடல்களை பயன்படுத்தியது, அப்பொழுதும் கூட ஏன் இது போன்ற சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்டது. சரிங்களா? அந்த வார்த்தைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்பல. இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படிங்கிறது நீக்கமர எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி இது ஆண்களுக்கான பொது புத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது கண்டிக்கக்கூடியது. ஆனால் இதை பாஜக திட்டமிட்டு சொல்லியது என்பது போன்ற ஒரு நோக்கில் செல்வது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. அவர் தன்னுடைய கருத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார், எங்களுடைய கட்சி தலைமை கண்டித்திருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகும் இதை காங்கிரஸ் அரசியலாக்குகிறதா? இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறதா? நான் என்ன சொல்றேன், இதுல அரசியலே கிடையாதுங்க. அவர் தான் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். அவர் வருத்தம் தெரிவிச்சா சரி, ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவங்க தான் ஒழுக்கத்தினுடைய உறைவிடம் இல்ல. பிஜேபின்றது சாதாரணம் அல்ல. நீங்களும் நானும் தெருவில் சாதாரண சுத்திட்டு இருக்கோங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற RSS இருந்து அப்படியே உருவாகி 20 வருஷம் 30 வருஷம் பண்பாட்டுல கலாச்சாரத்துல ஊறி அப்படி வந்திருக்கிறவங்க. அந்த தலைமை இந்நேரம் தூக்கி போட்டு முதலா ஒரு பெண் சாமியார் என்ன சொன்னாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதெல்லாம் விபச்சாரியுடைய பிள்ளைகள் சொன்னாங்க டெல்லி பாராளுமன்ற தேர்தல்ல. இது எங்கே போய் முடிய போகிறது? நான் இன்னொன்றை கேட்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன். சோனியா காந்தி அது ஒரு பெண்ணு எந்த கட்சி எல்லாம் விட்டுருங்க, 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர், பிள்ளை குட்டிகள் மட்டுமல்ல பேரன் பேத்திகளை எடுத்த ஒரு வயோதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பேசுகிற ஒரு மட்டரகமான மனநோயாளியை இந்நேரம் மந்திரி சபை தூக்கில போட்டிருக்கணும். ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஒரு 70 வயது முதுமையை அடைந்து விட்ட ஒரு பெண் பேரம்பேத்தியை எடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் எல்லா காலங்களிலும் இது ஏன் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் விவாத பொருள் ஆக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஜஸ்ட் லைக் நான் இந்த விவாதத்தில் சொன்னேன், ஏதோ ஒரு தவறான வார்த்தையை உச்சரிச்சிட்டேன். ஜஸ்ட் லைக் அது மோடியை பற்றி பேசலாம், அல்லது உங்களுடைய மாநில தலைவரையோ அல்லது அமித்ஷாவையோ யாரையோ பற்றி ஒரு தகாத வார்த்தையை கூறிட்டு, இல்லை எனக்கு வாய் தோறி வந்துருச்சு, என் வயது உங்கள் வயதெல்லாம் எனக்கு இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஜஸ்ட் லைக் நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டா பாஜக மறந்து விடுவான். ராமரை பற்றி திமுக ஒரு கருத்தை தெரிவித்தது. கருணாநிதி ராமர் எந்த கல்லூரியில் பொறியியல் படித்தார், மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் நடத்தினோம். ஒரு சாதாரண சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பாஜக இதற்கு முன்பு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை விட்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும். சோனியா காந்தியின் மீதான விமர்சனம் அல்ல பிரச்சனை. அந்த விமர்சனத்திற்கு நைஜீரிய பெண்கள் கருப்பு இனம் அப்படிங்கிறத எடுத்துக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்த இனவெறி வெளியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறார் பேராசிரியர். பாஜக இனவெறி போக்கையும் கையில் எடுத்திருக்கிறது. கருப்பர்கள் தாழ்வானவர்கள் என்று உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எண்ணம் தான் வெளியில் வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாதத்தை வைக்கிறார் கல்யாணசுந்தரம். அந்த மனப்பான்மையோடு தான் இருக்கிறீர்களா? வெள்ளைதான் உயர்வு என்று சொன்னால் வெள்ளையை உயர்வாக கருதக்கூடிய எண்ணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட எங்க தமிழிசை சவுந்தரராஜன் தலைவியா இருக்காங்க. அது மாதிரி பல இடங்களும் அது மாதிரி நீங்க வெள்ளையை தான் முன்னோக்கி இப்படி நாங்கெல்லாம் இருக்கோம், பாஜகவில் தானே இருக்கோம். அது மாதிரி பல இதை தான் முன்னோக்கி கொண்டு இது ஒரு பரவலான தவறான கருத்து. அதாவது வெள்ளை மக்களோ மேல்தட்டு மக்களோ இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக தனியாக ஊடகம் பரப்புகிற ஒரு கருத்தாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்க ராமர் பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு. மறுபடியும் அதாவது இனிமேல் அதாவது அது தவறு என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதை தவறை திருத்துவதற்கோ தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்கோ முனைந்து ஒரு முறை செய்வது. நான் 2 விஷயமா இத பார்க்கறேன். ஒரு இடைவெளிக்கு போயிட்டு உங்ககிட்டயே தொடர்றேன். நான் இடைவெளிக்கு போயிட்டு உங்ககிட்டயே தொடர்றேன். 2 கேள்விகள். ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க இதிலே பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இது ரேசிசத்துக்குள்ள ஒண்ணும் போகல. இது இவர் வெள்ளை நைஜீரிய
கொண்டு அதை சொன்னது வந்து தவறுதான். நைஜீரிய எம்பாசியும் அதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் ஒரு மந்திரி எடுத்துட்டு போக கூடாதுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி தவறுகள் இனிமே ஏற்படக்கூடாதுங்கிறதையும் நாங்க ஒத்துக்கிறோம். அதே சமயத்துல சரத் யாதவ் பார்லிமெண்ட்ல இருந்து சொன்னாரு, அதை எதிர்த்து கேட்ட கருப்பு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் கருப்பா இருக்காங்க, ஆனா அழகா இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, உடலை நல்லா இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை சொன்னாரு. ஆண்கள் எல்லாம் அதை அமோர்த்தி சிரிச்சார்கள். அந்த எந்திரிச்சு கேட்டது வந்து கனிமொழியும் சுமித் இராணியும் தான். உடனே சுமித் இராணியை சட்டம் பண்றாரு. அசிங்கமா அதை நான் சொல்ல விரும்பல, நீங்க டிவியில் நடிச்சவங்க தான் சொல்றாரு. ஒரு மந்திரியை அதற்கு இந்த பெண்ணுங்களும், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸும் ஏதாவது அவங்களும் இருக்கதானே செஞ்சாங்க, அப்போசிஷன் கொடுத்தாங்களா, அதை எதிர்த்தாங்களா? அவங்களும் பெண் தானே. அந்த அன்னை கனிமொழி தானே அதை கேட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து போன கனிமொழி தான் டிஎம்கே கனிமொழி தான். ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ராங்கா வைக்கிறேன். கேரளா கவர்மெண்ட்ல ஒரு பெண்ணை வந்து ஒரு அங்க இருக்க ஒரு திருப்பியும் ராஜலட்சுமி நான் திருப்பியும் வரேன் உங்ககிட்டே வரேன். இரண்டு விஷயங்கள். சரத் யாதவில் தொடங்கி நான் தொடங்கின்ற பொழுதே சொன்னேன், மார்க்கண்டேய கட்சி பேசியிருக்கிறார், இங்கே EVK இளங்கோவன் பேசுகிறார், காங்கிரஸில் நீங்கள் மணிஷ் திவாரை உதாரணம் காட்டியிருக்கிறீர்கள், பல பேரும் இதுபோல் பேசுகிறார்கள். அதில் கட்சி பாகுபாடு இல்லை. எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரியான வாதங்களும், குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்பது போல இருக்காதுங்கிறத யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. என்ன மாதிரி எல்லா கட்சிகளும் கண்டனம் பண்ணாங்க. இதை நானும் சொல்லிடுறேன், அம்மையார்னு மரியாதையா பேசிருக்கேன் சினிமா நடிகை. ஆனா சோனியா காந்தி பேசுறா அதுதான் தவறு. நீங்க குஷ்புவை சினிமா நடிகை என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் கண்டித்தது. ஏன் ஒரு நடிகை என்ற ஒரு பார்வை இன்னமும் கூட குறைவாக நியாயம் என்று சொன்னால் ஒப்பீடு தவறு சொல்றோம். நீங்க ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் பேச போறதே இல்லையே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். மோடியை ஆதரிக்காதவர்கள் அல்லது மோடிக்கு வாக்களிக்காதவர்கள் அமெரிக்காவிற்கு செல்லுங்கள், ஐரோப்பாவிற்கு செல்லுங்கள் என்று பேசியிருந்தால் பிரச்சனை அல்ல. ஏன் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அங்கே இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற ஒரு நுண்ணரசியலும், இங்கே கருப்பினத்தின் மீதான ஒரு நுண்ணரசியலும் இருக்கிறதா? இந்த தளத்தில் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் சோனியா காந்தி அவர்களை குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் நடத்துவதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது. ஏன் கருப்பினத்தவரோடு ஒப்பிட்டு சோனியா காந்தியை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஷானவாஸ், பொதுவாக நான் அந்த ஒரு கேள்வி வச்சேன், இதற்குள் ஒரு நுண்ணரசியல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அல்லது இது ஒரு சாதாரணமாக போகின்ற போக்கில் பயன்படுத்தக்கூடிய இந்திய ஆண்களின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அது மாறணும், கண்டிப்பாக மாறணும், அதில் மாற்றுக்கிறது இல்லையா, கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த வெளிப்பாடு தான் அதை இவ்வளவு இன்னும் அதற்கு உள்ளர்த்தங்களை பொறித்து அதை வந்து அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் இதை திட்டமிட்டே சொல்லப்பட்ட வார்த்தையாக கருதுகிறீர்களா, அதற்குள் ஒரு நுண்ணரசியல் இருப்பதாக நினைக்கிறீர்களா, அல்லது அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடாக மட்டும்தான் பார்க்குறீங்களா? வெறும் சோனியா காந்தியை மட்டும் அவரை விமர்சித்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோனியா காந்தி கருப்பாக இருந்திருந்தால், ஒரு நரிஜீன பெண்ணாக இருந்திருந்தால் இந்த காங்கிரஸ்காரர்கள் அவரை தலைவியாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்பது ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களையும் கேவலப்படுத்துகிற ஒரு செய்தி. அதாவது இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவது, வெகு மக்களிடமிருந்து தனிமைப்படுத்துவது, அதற்கு வந்து ஒரு எதிரியை முன்னிறுத்துவது. அதற்கு எதிரி யார்? இன்றைக்கு வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியன் தான் உன்னுடைய எதிரி என்று சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற பாகிஸ்தானுக்கு இவர்கள் ஆதரவாளர்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் நம்முடைய எதிரி நாடு என்று ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இன்றைக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அப்போ எதிரியை காரணம் காட்டி எதிரியின் ஆதரவாளர்கள் இவர்கள் அங்கே போக வேண்டியவர்கள் என்று சொல்வதனுடைய நுண்ணரசியல் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ எதிரியின் ஆதரவாளர்கள் இவர்கள் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் வெகு மக்களுக்கும் சொல்லும் போது அந்த மக்களிடம் இந்த மக்கள் குறித்த ஒரு எதிர்மறையான பார்வை உருவாகும். இதில் இருந்து சொல்லப்படுகிற இந்த பாகிஸ்தான் விவகாரத்தில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல மார்க்கண்டேய கட்சி இதே மாதிரி தான் சொல்றாரு. நீங்க வந்து கிரண் பேடியை நிறுத்தியதுக்கு பயில் ஷாஷியா அல்மியை நிறுத்தி இருந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக வெற்றி வர முடியும்னா ரொம்ப அழகா இருக்கிறாங்க, நானே கூட வந்து அவங்களுக்காக வந்து ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேய கட்சி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சரத் யாதவ் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இவர்களுக்குள்ளெல்லாம் கூட ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறதா? அப்போ இதை வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களை போன்றவர்கள் பாஜக சொல்லுகின்ற பொழுது மட்டும் அதற்குள் ஒரு அர்த்தத்தை உள்ளர்த்தத்தை தேட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன? கட்டாயமா இருக்கு. பொதுவாகவே
பெண்கள் பொது வாழ்வில் வரும்போது, சமூக நிலையில் உயரும்போது, அவர்கள் உயர்ந்து வருவதற்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து சமரசம் செய்து கொண்டதனால்தான் இப்படிப்பட்ட பதவிகளுக்கு வருகிறார் என்று இழிவுபடுத்துகிற போக்கு பொதுவாக ஆணாதிக்கமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நீங்கள் எல்லா பெண்கள் குறித்தும் எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அரசியல் வாழ்வுக்கு பொது வாழ்வுக்கு வந்த பெண்கள் எல்லார் குறித்தும் எதிர்மறையான கருத்துக்கள் வைக்கப்படுவது ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் மட்டுமல்ல, பணியிடத்தில் பணி செய்யக்கூடிய பெண்கள் ஒரு மேலதிகாரியை உயர்ந்து விட்டால் கூட அவருக்கு இருக்கிற மேலதிகாரியோடு அவர் சமரசம் செய்து கொண்டார் என்று கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, பணியிடத்தில் கூட கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது. இது வந்து இந்திய சமூகத்தில் நீக்கமர பெண்களுக்கு எதிரான மனநிலையாகத்தான் இருக்கிறது. இது ஒரு அமைச்சராக இருந்து அதை தெரிவித்திருக்கிறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்குள்ளும் ஒரு பாஜக, ஒரு RSS இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி உங்களை போன்றவர்கள் அதற்குள்ளும் ஒரு உள்ளர்த்தத்தை ஏன் சேர்க்க முயற்சிக்கிறீர்கள் அப்படிங்கிறதா அவங்களுடைய கட்டாயமா. ஏன்னா இவர் வந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் வெள்ளையாக இருப்பதனால் இன்றைக்கு வந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு போகிறார். இவர் ஒரு கருப்பான பெண்ணாக இருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா என்று கேட்பதன் மூலம் அங்கேதான் அவர் கருப்பின் மீதான அவருடைய வெறுப்பு வெளிப்படுகிறது. அப்ப கருப்பு குறித்து அவருடைய பார்வை என்ன? அப்ப கருப்பா இருந்தால் அழகு இல்லை என்று சொல்ல வருகிறாரா? கருப்பாக இருந்தால் அவர்கள் நல்லாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்ல வருகிறார்? அதுதான் கேள்வி. அப்ப கருப்பு வண்ணம் குறித்த, நிறம் குறித்த அவருடைய பார்வை மோசமாக இருக்கிறதுங்கிறது அதில் வெளிப்படுது. கருப்பாக இருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார் என்று சொல்வதன் மூலமே அது வெளிப்படுது. அப்ப வெள்ளையாக இருந்தால் இந்த நிலைக்கு வரலாம் என்று சொல்வதன் மூலம் முதலில் சொன்னார்ல, ஆணாதிக்க சமூகம் இப்படிதான் பாக்குறது, வெளியில் வரும் பெண்களே ஆபீஸ்லயோ எங்கனாலும் இப்படி பாக்குறா. அதை நான் முழுக்க அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். பெண்ணாக, பெண்கள் சார்பாக நல்ல கருத்தை பதிய வச்சார். அதே சமயத்தில் கருப்பான பெண்ணு வெள்ளையான பெண்ணு அவர் எதுவுமே சொல்லல. அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அதாவது யூரோப் பெண்ணை போல கருப்பாக இருந்தால் அதாவது யூரோப் நிலைக்கு வந்திருக்க முடியுமா என்று எதை காட்டுது? நமக்கு வந்து எதுக்கு நைஜீரியா அரசு கண்டிச்சிருக்கு? இத வந்து நான் இது விஷயத்தை விட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். யூரோப்போட மக்கள் மேல, நமக்கு பிரிட்டிஷ் மக்கள் மேல ஒரு மோகம் உண்டு. அதே சமயத்துல ஆப்பிரிக்கன் மக்கள் மேல அவ்வளவு மோகம் நமக்கு கிடையாது. அது ஜெனரல் டெண்டன்சி. இது அவர் சொன்னாருங்கறதா நான் சொல்லல. அந்த வார்த்தைகளை நான் ரொம்ப எளிமையா இப்போ தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை மீது எப்பொழுதுமே நமக்கு ஒரு வெறுப்பு உண்டு. காரணம் அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் சார்ந்த பிரச்சனை. இப்ப இந்திய அளவில் தமிழர்கள் மேல நான் சொல்றது இலங்கை அரசின் மீது, இங்க சிங்கள பேரினவாத அரசின் மீது ஒரு வெறுப்பு இருக்கும். அங்க தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார். பாகிஸ்தான் மீது இந்தியா முழுவதும் பரவலாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கிறது. பாகிஸ்தான் வந்து இந்தியாவிற்கு எதிர்ப்பு நாடு, எதிரி நாடு அப்படிங்கிறது. இதற்கு ஒரு காரணம் இருக்கு. பாகிஸ்தான் வந்து எல்லையில் அத்துமீறுகிறார்கள், இங்க வந்து இவங்க வந்து எல்லை தாண்டி வருகிறார்கள், மீனவர்களை சுடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கு. ஆப்பிரிக்காவின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. அதற்கு வெறுப்பு கிடையாது. ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிளேர் ஃபார் யூரோப்பியன். அமெரிக்கானா எல்லாருக்குமே அப்படி பிடிக்கும், யூரோப் கண்ட்ரினா பிடிக்கும். அதே சமயத்து அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நம்ம இந்த பக்கம் இருக்குதா? மற்ற நாடுகளை விட நம்ம சாதாரணமாக அதிக அளவில் போற்றி புகழ்ந்த நாடு இந்தியா. ஆக்சுவலா இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா டிராவிடியன் செக்ட் ஒரு ஆப்பிரிக்கன் செக்டோட ஒரு பார்ட் தான் சொல்றாங்க. நீங்க ஸ்கின் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இந்த ஸ்கின்னை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ஆகாத ஸ்கின் எதுனா மஞ்சள் ஸ்கின், அதாவது சைனீஸ் மங்கோலிஸ்லாம் இருக்காங்களா அந்த ஸ்கின். அடுத்தது வந்து ஆப்பிரிக்கன் அண்ட் தமிழியன் டிராவிடியன் ஸ்கின். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் தான் சீக்கிரம் ஏஜ் ஆயிரும்னு அது இப்ப நீங்க சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒரு கேள்வி வருது எனக்கு. திராவிட ஸ்கின் கருப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதற்கு எதிர்மறையாக ஆரிய ஸ்கின், ஆரிய தோல் வெள்ளை என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஆரிய வெள்ளை தோலின் மனநிலை தான் இந்த திராவிட கருப்பு தோலின் மீதான வெறுப்பின் வெளிப்பாடா? ஏன் திராவிடம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வளர்ந்திருக்க அளவுக்கு வேற எதுவும் நான் அதையே கேட்கல. ஐயோ, நான் அதுக்குள்ளே போகல. நீங்க டைவர்ட் பண்றீங்க. நான் அதுக்குள்ளே போல நான் கேட்கறது வெள்ளை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் ஆரியத்தினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகு உணர்ச்சியோட பாகுபாடே மாறிடுச்சுங்க. இது கலரோட கம்ப்ளெக்ஷனோடய கிடையாது. அவங்க இன்டெலிஜென்ட் இதெல்லாம் நீங்க அழகு போட்டியில போற ரொம்ப நேரடியாவே ஒரு கேள்வி வச்சேன். ஐ திங்க் நீங்க நான் ஒருவேளை உங்களுக்கு புரியுற மாதிரி உண்மை, நீங்கள் கேட்ட கேள்விதான் உண்மை. அந்த வெறுப்பின் வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீங்க இது சாதாரணமா வந்த வார்த்தை கிடையாது. திரு கல்யாண சுந்தரம் அவரிடம் போயிட்டு வந்துடுறேன், பேராசிரியர் அவரிடம் போயிட்டு வந்துடுறேன். திரு கல்யாண சுந்தரம், ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வைக்கப்படுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகத்தான் பாஜக இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படும். ஆனால் இந்த விஷயத்துல அவர் அதோடு நீட்சியாக சில கருத்துக்களை ராகுல் காந்தியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி இவ்வளவு நாள் ஆச்சு, எங்க போனார்னே தெரியல, 47 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் இப்ப அவர் கோவிச்சுக்கிட்டு எங்கேயா போயிருந்தாருன்னா இந்திய நாட்டினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார்.
மிக நியாயமான கேள்வியாகத்தான் தோன்றுகிறது. ஒரு தேசிய பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த கருத்துக்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர் வருத்தம் தெரிவித்த பிறகும் காங்கிரஸ் இதை பிரச்சனையாக்குகிறதா? இல்ல இது அப்படி பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது இந்த விவாதத்தையே நம்ம வந்து ஏதோ இது பெண்களுக்கு எதிரான விவாதம் மாதிரி கொண்டு போறது சரியல்ல. ஏனென்றால் இவர் வந்து பெண்களுக்கு எதிராக மட்டும் பேசியவர் அல்ல. இதே கிரிராஜ் கிஷோர் அவர்கள் மாறுபட்ட தளங்களிலே வேறு வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியவர் தான். அதே போல வெறும் கிரிராஜ் கிஷோர் அவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க நீ ஷானவாஸ் தோழர்கிட்ட கேட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ச்சியாக நம்ம சொல்வதற்கு காரணம் அவர்கள் தான் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்யறாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று ஹெச் ராஜா பேசினார். இது என்ன ஒரு நாகரிக அரசியலா? இது முதல்ல பேண்ட் போட்டிருந்தா ஆம்பளை, பாவாடை போட்டிருந்தா பொம்பளை, ரெண்டும் போட்டிருக்கிறீங்களே நீங்க யாருடான்னு ஒரு மதத்தை புண்படுத்துகிற வகையில் ஒரு தேசிய செயலாளர் பேசுறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள். இதை எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க? ஒரு பெண் பொறுப்பாளர் டெல்லியிலிருந்து சொல்றாங்க ஓட்டு போடாதவங்க எல்லாம் பாகிஸ்தான் ஓடிடணும், நல்ல முறையில் பிறந்தவன், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் பாரதிய ஜனதாக்கு வாக்களிக்கணும்னு பேசுறாங்க. அப்ப தொடர்ச்சியா இவங்க இதைத்தான் பேசுறாங்க. மீண்டும் மீண்டும் இவர்கள் இருக்கிற வேலைகளை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆட்சிக்கு வந்து எந்த வேலையும் செய்யல. அதை மறைப்பதற்காக மொத்தம் 242 துறைகள் இந்த அரசிலே இருக்கு. அந்த 242 துறைகளில் 212 துறைகளில் 8 மாதங்களில் எந்த வேலையும் புது திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வாங்கப்பட்ட செய்தி சொல்லுது நமக்கு. அப்ப எந்த வேலையும் செய்யாமல் அதை மறைப்பதற்காக தொடர்ச்சியாக இப்படியான செய்திகளை சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு அம்மா நான் சொல்லுவது ஆதாரம் இல்லாம சொல்லல, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு வாங்கிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். 242 துறைகளில் 212 துறைகளில் எந்த வேலையும் முன்னெடுக்கப்படவில்லை. இது அரசே ஒத்துக்கொள்கிறது. அதே மாதிரி இப்ப கிரிராஜ் கிஷோர் அவர்களுடைய பேச்சில எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது கொஞ்சம் ஐயா முடிச்சிடறேன். ஒரு நகைச்சுவையாக கூட இருந்தாலும் கூட மோடியிடம் நேரடியாக சொல்ல முடியாத செய்திகளை அவர்கள் இப்படி செய்தியாக சொல்லுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது சோனியா காந்தி அவர்கள் கருப்பாக இருந்திருந்தால் ராஜீவ் காந்தி திருமணம் செய்திருப்பாரா, இவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு பொதுமக்கள் பதில் எழுதுகிறார்கள். நான் பார்த்த முகநூலில் எழுதியிருக்காங்க, தலைவராக நாங்க ஏற்றுக்கொள்ளாம போறோம், ஆனா கருப்பு பெண்ணாக இருந்திருந்தாலும் கூட ராஜீவ் காந்தி பாதியிலே கலட்டி விட்டு இருக்க மாட்டார், கடைசி வரை வைத்து வாழ்ந்திருப்பார் என்று எழுதுறாங்க. இந்த பதிலை மோடிக்கு இந்த மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே மறைமுகமாக கிரிராஜ் கிஷோர் இந்த வேலையை செய்கிறாரோ என்கிற சந்தேகம். அதே போல ராமலை பற்றி பேசுகிற போது வெளிநாட்டில் சுற்றுவது ஏற்புடையதல்ல. மோடியும் அதை பரிசீலிக்க வேண்டும். நன்றி. நான் மீண்டும் திருப்பி வரேன். நான் இந்த விவாதம் வேறு திசை நோக்கி போவதா தான் நான் நினைக்கிறேன். நான் துவக்கத்திலேயே சொன்னேன், சோனியா காந்தி அம்மையாரை கருப்பாக இருந்திருந்தால் அப்படின்னு மட்டும் அதோடு நிறுத்தியிருந்தால் அது வேற. அது ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. சோனியா காந்தி கருப்பின பெண்ணாக இருந்திருந்தால் இந்த காங்கிரஸ்காரர்கள் அவரை தலைவியாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை இழிவுபடுத்துகிற ஒன்றுன்னு சொன்னேன். அது அழகு என்பது வெவ்வேறு கோணத்தில் இருக்கு. நீங்க உலக அழகியாகவே ஒரு கருப்பின பெண் கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்தாங்க. அதனால அழகு கருப்பு இல்லைங்கிறது அல்ல. இன்னும் சொல்ல போனால் வெள்ளை மனிதனுடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா இன்னைக்கு அதிபராக வந்திருக்கிறார். அந்த உலக வரலாற்றிலேயே கருப்பின மக்கள் அடிமையாக நடத்தப்படுகிற போது அவருடைய உரிமைகளுக்காக போராடியவர் மகாத்மா காந்தியடிகள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அவர் பிறந்த நாட்டில் திருப்பி நான் இந்த விஷயத்துக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்குள்ள வருகின்ற பொழுது ராகுல் காந்தி குறித்தும் அவர் மிக ஆழமாக ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதுக்கு நான் ஒன்னு சொல்றேன், அதிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் அவருடைய முற்பாதியை காங்கிரஸ் போராட்டம். நான் எப்படி பார்க்கிறேன்னா, ராகுல் காந்தி இதன் மூலமாக இந்த அரசினுடைய கையாளாகத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன போல நாடறிஞ்சவனே எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற துப்பு இல்லாத இந்த ஆட்சியால் பாமர மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் இந்த அரசு? இது வாதம் அல்லன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா இருக்கும்? நீங்க ஏத்துக்கிறீங்க, என்ன போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஏத்துக்கணும். நான் என்ன அப்படியே கேட்கிறேன், சோனியா காந்தி ஆள் கூட எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும். யார் சொன்னா? எங்களுக்கு தெரியும். சொல்லணும்ல. நான் கேட்பது என்னன்னா, காணான்னு சொல்றீங்கல்ல, ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு, ரகசிய போலீஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. கண்டுபிடிக்க முடியல. சாதாரணமாக காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் போய் வீட்டு வாசல் நின்னாங்க. நாடாளுமன்றத்தில் நீங்க புரிஞ்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க.
என்னன்னா அவர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறவர். உங்களை போல என்னை போல பாதுகாப்பு வளையம் இல்லை. அதுதான் கவலைங்கிற. அவர் வச்சிருக்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற ஒருவர் எங்க இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கவே மாசக்கணக்கில் முடியாத இந்த துப்பில்லாத இந்த ஆட்சி அதை பற்றி எப்படி பேசலாம்? இடைவேளைக்கு பிறகு வரேன். திருப்பியும் கூட நான் கேட்ட கேள்வி என்று நீங்க நல்லது அது சார்ந்தா பதில் சொன்னீங்க. நான் கொஞ்சமே திசை மாறிவிட்டீங்களோ நினைக்கிறேன். அவர் ஒரு கேள்வி முடிஞ்சிருக்கிறார். கருப்பாக இருந்ததாம் ஒருவேளை கருப்பினத்தை சேர்ந்தவரையே திருமணம் செய்திருந்தாலும் ராஜீவ்காந்தி அவரோடு முழுவதுமாக இல்லறத்தை நடத்தியிருப்பார். மோடி பாதியில் விட்டு சென்று விட்டார் என்பது போன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை கல்யாண சுந்தரம் வைக்கிறார். இது போன்ற வாதங்களும் கூட ஏற்புடையதல்ல. ஏன்னா நான் இதே மேடையில் மோடியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுகின்ற பொழுது அதை குறுக்கிட்டு நிப்பாட்டிக்கிறோம். ஆனால் இதுபோல் பாஜகவிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களால் எதிர்வினை அப்படிங்கிறது நேரடியாக உங்கள் தலைவரின் மீது போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகிறது என்பதையாவது பாஜகவினுடைய மூத்த அமைச்சர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியோடு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே பாஜகவினுடைய தலைவருக்கு குறிப்பாக பிரதமருக்கு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களா பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் சோனியா காந்தி குறித்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு அந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். சமூக வலைத்தளங்களில் இது மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது. இதுவும் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள இயலாததுதான். ஆனால் அதற்கு ஒரு இடம் கொடுத்து விடுகிறார்களோ பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் முன்வைக்கிறார். அவர்கள் தங்களால் சொல்ல இயலாததை ஒருவேளை இதுபோல் செய்கிறார்கள் அப்படின்னு அதை நகைச்சுவையாகத்தான் சொல்கிறேன்னே சொல்கிறாரு. இப்போது பாஜகவினர் அதற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? பல சமயங்கள் மோடிக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி விடுகிறது இவருடைய பேச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியுமா உங்களால்? இந்திய ஜனநாயக நாடு, இவ்வளவு பெரிய நாடுங்க, இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு. இது மாதிரி இடங்கள்ல சில பிரச்சனைகள் இப்படி வரதான் செய்யும். அதை ஒரு தலைமையோ கட்சி தலைமையோ ஒரு பிரதமரோ இதை சந்திச்சு அதுக்கு ஒரு உடனே டிஸ்கஸ் பண்ணாங்க. பார்ட்டியில் ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு நீ ரிக்ரெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்கிறது ஒரு கட்சியில் எவ்வளவு ஒரு அமைப்பு ரீதியாக எவ்வளவு நன்றாக செயல்படுகிறார்கள், ஒழுங்காக செயல்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. இது அதே சமயத்தில் நீங்கள் மோடியை கூட தான் அவர் வெளிநாடே சுற்றிட்டு இருக்காரு, இங்கே பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்டாங்க, காங்கிரஸ்காரங்களே கேட்டாங்க. அப்புறம் அவர் வெளிநாடு போகிறதே அவருக்கு எங்கே இல்லையா, அவர் எங்கே கண்டுபிடிங்க அப்படின்லாம் சொல்லி தான் கேட்டாங்க. அதை மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் இந்த சமயத்தில் இந்த காங்கிரஸ்காரர்கள் இதை பெருசாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மிஸ்ஸிங்கிறத அவங்க காமிக்காமல் இந்த மாதிரி ஒரு கோஷம் எழுப்பி இதை திசை திருப்புறாங்கிறது ஒரு உண்மையாக அது ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் இதில் காங்கிரஸ்காரங்கள் ஏற்கனவே ஆட்சி நிறைய நாள் ஆட்சி ஆடிட்டு இருந்தவங்க, ஒரு பெரிய ஒய்டாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணவங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகையினால எதுக்கு எடுத்தாலும் ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, அதுவும் தேசிய அளவில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, எபிஜி எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சரி. பாஜக அதாவது உண்மையிலேயே சில விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒரு ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சி, அது அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. எதிர்கட்சி அந்தஸ்து கூட அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு பெரும்பான்மை கொடுத்துருக்கிற மக்கள். நாங்கள் செயல்படுறோம் படலைங்கிறாங்களே, யார் வங்கிகளை மக்களுக்கு, ட்ரைபல் பீப்புளுக்கும் எல்லாரும் கொண்டு போனது? நேரடி மானியத்தை யார் கொண்டு வந்தது? மன்மோகன் சிங்கும் நானும் ஒரு பொருளாதார நிபுணர் தான். மன்மோகன் சிங் முற்றிலுமாக மறுக்கல. பெருவாரியான அறுதி பெருவாரியான துறைகளில் எதுவும் நடக்கலைங்கிறது அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட எந்த தகவல் அறியும் சட்டத்தில் அப்படி கிடைச்சது அப்படி ஒருவேளை ஒரு ஊடகத்துல நான் சொல்லிடுறேன், ஒரு ஊடகத்துல ஒரு பதிவு பண்றாரு. ஒருவேளை அது முற்றிலும் தவறான கருத்தாக இருந்தால் நிச்சயமாக பாஜகவின் சார்பாக அவர் மீது மான நஷ்ட வழக்கு கூட தொடர இயலும். அதுக்கான சாத்தியம் இருக்குது. அவர் தைரியமாக சொல்றாருன்னு சொன்னா அடிப்படையில் அரங்கத்துல 4 பேர் ஒருத்தருக்கு ஒரு நான் மட்டும்தான் பாஜக, நான் உங்களுக்கு ஆதரவா தான் பெரும்பாலும் பேசிட்டு இருக்கேன். இது காங்கிரஸுக்கு எதிராக மட்டும் கிடையாது, இது பெண்ணியத்துக்கு எதிராக. காங்கிரஸ்காரர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள்னு சொன்னாங்க அம்மையார். சோனியா காந்தி அவர்கள் சம்பந்தப்பட்ட சோனியா காந்தி அவர்களிடம் இது குறித்து இன்றைக்கு செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார், இதையெல்லாம் நான் துச்சமாக எடுத்துக்கொள்கிறேன், இதை நான் பொருட்படுத்தவில்லை, விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்று நிராகரித்திருக்கிறார் பெருந்தன்மையாக. ஒன்று, அதனால் காங்கிரஸ்காரர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதை அந்த தலைவியை சம்பந்தப்பட்ட அந்த தலைவியை நிராகரித்திருக்கிறார். ஒன்று, சரி காங்கிரஸ்காரர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்கிற வாதத்தை வைத்துக் கொண்டாலும் நைஜீரிய அரசு எதற்கு கண்டித்திருக்கிறது? நைஜீரிய அரசுக்கு என்ன அரசியல்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நைஜீரிய அரசு செய்ய வேண்டிய அரசியல் என்ன வேண்டியிருக்கிறது? அவர்களை அது பாதித்திருக்கிறது. தமிழகத்தில் குஷ்பு
காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்ட பொழுது குஷ்புவை குறித்து ஒரு நடிகை என்ற தளத்தில் வைக்கப்பட்ட பாஜகவின் விமர்சனங்களையும் கண்டித்தோம். இதே அரங்கில் நம்ம கண்டித்தோம். அவருடைய தொழில் சார்ந்து, அவருடைய திறமை சார்ந்து விமர்சிங்கள், அவருடைய அரசியல் விமர்சிங்கள், நடிகை என்று விமர்சிக்காதீர்கள். அதே விமர்சனம் ஸ்மிருதி இராணியின் மீது வைக்கப்பட்ட பொழுதும் விமர்சித்தோம். ஸ்மிருதி இராணியுடைய அமைச்சரவை தொடர்பான அவருடைய செயல்பாடுகளை விமர்சிங்கள். அவர் நடிகை என்ற தளத்தில் விமர்சிப்பதுங்கிறது அருவருப்பானது அப்படின்னு சொல்லி. ஆனால் குஷ்பு கருப்பு குறித்து தெரிவித்த ஒரு கருத்தின் பொழுது விடுதலை சிறுத்தைகளும் மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்தியது. இங்கே இதே தளத்தில் திருமாவளவன் அவர்களிடம் ஒரு நேயர் இந்த கேள்வி முன்வைக்கிறாரு நேரலையில். நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து இது பண்ணீங்களே, போராட்டம் பண்ணீங்களே விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லும்போது அது அங்கங்கே அமைப்பு சார்பாக யாராவது பண்ணியிருப்பாங்க, அதை நாங்கள் உடனே கூட்டு கண்டிச்சிட்டோம், அதனால அதை பெரிதுபடுத்தாங்கிறாரு அவர். அப்போ எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இல்ல நான் கேட்கறதுங்கிறது ஒரு அன்றைக்கு குஷ்பு எதிர்த்து மிக மோசமான சொல்லாடல்களை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்து தொண்டர்கள் போராடினார்கள். அவர் சொல்றாரு நாங்கள் தலைமை கண்டித்தோங்கிறாரு. இப்போ அவங்களும் அதே தான் சொல்றாங்க, அவர் செஞ்சிருக்கிறாரு, தலைமை கண்டித்திருக்குங்கிறது. என்னுடைய கேள்விங்கிறது அதிமுக, திமுக, பாஜக, இன்னைக்கு எல்லா கட்சியும் எடுத்துங்க, எல்லா கட்சியிலும் இது போன்ற கருத்துக்களை யாரோ ஒருவர் சொல்லியிருப்பதை தேடி பார்த்தா எடுத்து சொல்லிட முடியுங்கிற நிலைமை தானே இன்னமும் நீடித்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் நான் கேட்கிறேன். கட்டாயமா. அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது பாஜகவை மட்டும் நீங்க சொல்லக்கூடிய தளத்தில் குறிவைப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதாங்கிறதா உங்களுடைய கேள்வி. நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது. குஷ்பு மீதான விமர்சனம் என்பது, குஷ்புக்கு எதிரான எதிர்வினை என்பது அன்றைக்கு உண்மையிலேயே சாதாரண தொண்டர்கள் செய்த ஒரு எதிர்வினை. தலைமையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்யப்பட்டதல்ல. தலைமை கூப்பிட்டு அதை கண்டித்தவுடன் அந்த போராட்டம் நிறுத்தப்பட்டது. வழக்கு போட்டவர்கள் அதை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் தான் செய்தி. ஒன்று, ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இது போன்ற அவதூறுகளை பேசக்கூடியவர்கள் மீது கடுமையான எதிர்வினை வருகிறதுன்னு பார்க்கணும். இவர்கள் தெருவில் போகிற சாதாரண தொண்டர்கள் அல்ல, பொறுப்பு வாய்ந்தவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி போன்ற வழிகாட்டு பொறுப்பில் இருக்கிறார்கள். இலங்கைக்கு சென்று ராணுவ கருத்தரங்கில் பங்கேற்று இந்தியாவின் நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன் என்று இன்னொரு நாட்டிற்கு போய் இந்தியாவின் நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு வரக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கேட்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தின்படி இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட பொழுது, சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் வெடித்த பொழுது காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்ட வாதம், அன்றைக்கும் யாரும் சிறு குழந்தைகள் அல்ல, சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் அல்ல, மிகப்பெரிய ஆலமரம் சாய்கின்ற பொழுது அது அதிர்வுகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் என்று சீக்கியர்களுடைய படுகொலையை அன்றைக்கு நியாயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டன. அப்போ எல்லா கட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கத்தானே செய்யுதுங்கிறதா என்னுடைய கேள்வி. இதை ஏன் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் இதை ஏன் சுட்டிக்காட்ட தயங்குகிறீர்களா அல்லது மறைக்கிறீர்களாங்கிறதா உங்களுடைய கேள்வி. எந்த காலத்தில் சுட்டிக்காட்டாமல் இருந்தோம்? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் யார் எங்கிருந்து செய்தாலும் அது கண்டிக்கத்தக்கது, கண்டித்திருக்கிறோம். இன்றைக்கு ஏன் கூடுதல் கவனம் இதில் குவிகிறது என்றால், நான் முன்னரே சொன்னது போல இவர்கள் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள். பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக, ஒரு பெரும்பான்மை மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி, நிறத்தை சொல்லி, மதத்தை சொல்லி ஒரு பிரிவினையை தூண்டுகிறார்கள் என்றால் அது நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. அதை ஒரு பிரதமர் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிறார், அனுமதிக்கிறார் என்றால் அங்கேதான் பிரச்சனை. கேட்டால் கூப்பிட்டு கண்டித்தோமே என்று சொல்லுகிறார்கள். ஒரு தடவை, இரண்டு தடவை கண்டிக்கலாம். தொடர்ந்து செய்யக்கூடியவர்களை பதவியில் இருந்து ரெண்டு விஷயம். எல்லா கட்சியிலும் இந்த கருத்து இருக்குங்கிறது யாரும் மறுக்க இயலாது. ஆனால் அந்த கருத்திற்குள் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை தான் அவர் குறிப்பிட்டாரு. ஜெயலலிதாவை கருணாநிதி அவர்கள் விமர்சிப்பதோ அல்லது கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் விமர்சிப்பதோ அரசியல் ரீதியிலான விமர்சனங்களாக, அது சில நேரங்களில் பல நேரங்களில் அது இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக வெளிப்பட்டாலும் கூட அரசியல் ரீதியான விமர்சனங்களாக இருக்கின்றன. ஆனால் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் பேச்சுக்களும் மத ரீதியிலும் இன ரீதியிலும் இருக்கக்கூடிய போக்கு தான் பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அரசியல் காரணங்களோடு விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் மத ரீதி அந்த வெளிப்பாடாகத்தான் சோனியா காந்தி வெளிநாட்டிலிருந்து வந்தவர், இத்தாலியிலிருந்து வந்தவர்னு சொன்னா திருமணம் செய்து கொண்டு இந்தியா எல்லாரும் தெரிஞ்சதான். இந்தியா எங்க அத்வானி பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர் தான். அப்படிலாம் பார்த்தா எல்லை பிரிக்கப்படுது. நான் ரெண்டு விஷயம், அரசியலமைப்பு சட்டம், ஒருவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டினுடைய குடிமகனை திருமணம் செய்து கொண்டு இந்த நாட்டினுடைய பிரஜையான ஒருவரை வெளிநாட்டை சேர்ந்தவர் என்று விமர்சித்தால் அது அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி. அதாவது பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று சொல்வது போல இடதுசாரிகளை ரஷ்யாவுக்கு போங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இது அது கொள்கை ரீதியிலான விமர்சனங்கள் இல்லாமல் தொடர்ந்து செய்கிறார்கள். இன ரீதியில் சுருக்கி பார்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன ரீதியிலும் மத ரீதியிலும் பாஜக மக்களை சுருக்கி பார்க்கிறதா? அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் எல்லா இடங்களிலும் இது போன்ற வார்த்தைகள் மையப்படுத்தப்படுகிறதா? இப்படி வார்த்தைகளை வைப்பவர்களை கண்டிப்பது போல் மோடி கண்டிக்கிறார், ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து பதவி உயர்வை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு செய்தி வருகிறது. சாத்தி நிரஞ்சன் ஜோதி போன்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு பிறகு அவர்களுக்கான சில பதவி உயர்வுகள் கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சில ஊடகங்களில் செய்தி வருகிறது. அப்போ
பதவி உயர்வுக்காகத்தான் இது போன்ற வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு பக்கம் கண்டிக்கிறார்கள், ஆனால் மறுபக்கம் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஏன் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? நிச்சயமா கிடையாதுங்க. அதாவது இவர் சொன்னது இது நீங்கள் வந்து அண்டர்பிளே பண்ணுறீங்க. குஷ்பு பற்றி திருமாவளவன் அவங்க கட்சியை வச்ச கண்டனங்களும் ஏற்பட்ட கேஸ்களும் சரி, அதே சமயத்தில் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும், ஒரு கட்சி கிடையாது, எல்லா கட்சிகளும், கருணாநிதி கலைஞர் மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளும் வச்ச கண்டனங்களும் சரி. ஆகையினால அதே மாதிரி சுமித்ரா ராணியை பற்றி இன்னைக்கு அவங்க பேசிட்டு போகிற கமெண்ட்ஸும் சரி. அதுமாதிரி பெண்களை வந்து நார்மலாக இந்த பாலிட்டிக்கல் இந்த ஆண்மை ஆணாதிக்க வந்து பாலிடிக்ஸை விட்டு வெளியே தமிழிசை சவுந்தரராஜன் பெண் தான். தமிழிசை சவுந்தரராஜன் தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தான் குஷ்புவை நடிகை என்ற தளத்தில் விமர்சனங்களை முன்வைக்கிறார். அந்த கண்ணோட்டத்தோடு வைக்கப்பட்ட வாதங்கள் பெண்களை ஒரு மாதிரி அதாவது இவர்கள் அதனால தான் பெண்கள் வந்து இந்த பொசிஷனுக்கு அம்பிஷனுக்கு வரதுக்கு இந்த பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கே ரொம்ப குறையா இருக்கிறாங்கன்னு ஒரு அமெரிக்க ஆய்வு இருக்கே கூட அமெரிக்க பல்கலைக்கழகம் இது இங்க மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலும். அதை தாண்டி சோனியா காந்தி போன்றவர்கள் வந்தால் இது போன்ற விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. சோனியா காந்தி எந்த கட்டத்துல வந்தாருங்கிறது நமக்கு தெரியும்ல. ராஜீவ் காந்தி இறந்த உடனே அவரை தலைமையா காங்கிரஸ் உடனே வரல. 10 ஆண்டுகளுக்கு இல்ல, அவர் இறந்ததுனால அந்த நேரத்துல வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி குடும்பத்தில் 2 மருமக வந்தாங்க. ஒன்னு பஞ்சாபை சேர்ந்த மேனகா காந்தி, இன்னொன்னு இத்தாலியில் நாட்டு அந்த அவர் ராஜீவ் காந்தியோட மனைவி சோனியா காந்தி. சோ அந்த காலகட்டத்துல அந்த மேனகா காந்தி அந்த வீட்டுல இல்ல. அதனால இவர்கள் தான் வந்தாங்க. ராஜீவ் காந்தி மெகா சீரியல் மாதிரி குடும்ப பிரச்சனைக்குள்ள போறோம். மாமியார் மருமகள் பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பல. இந்த விவாதத்தை பெண்களோட பிரச்சனை நான் ஏற்கனவே இதே மேல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரிடம் ஜோதி அவரிடம் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தேன். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு தற்போது இருக்கிறது. சோனியா காந்தி கூப்பிட்டு மேகதாதுவில் அணை கட்டுவது தவறு என்று சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்களான்னு சொன்னபோது கேட்க மாட்டாங்கன்னாரு. சோனியா காந்தி கட்சியில் அவ்வளவுதானா மரியாதை என்ன? அவர் பதில் சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலை சிரமப்பட்டார். நான் அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன். தொடர்ந்து மோடி கண்டிக்கிறார், யாரும் கேட்கலனா மோடிக்கு அவ்வளவுதான் மரியாதை அவங்க கட்சிக்குள்ள? மத்திய அமைச்சர்கள் மோடியினுடைய வார்த்தைகளை மதிப்பதில்லையா? எல்லா எம்பி, எல்லா எம்எல்ஏ, எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வாசிக்க முடியும்னா அவங்க ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ பேசிடுறாங்க, அதை வந்து அதை பிறகு மாத்திக்கிற அதை சரி பண்ண செய்ய வேண்டியது, அதுக்கு அப்பாலஜி வாங்க சொல்லியிருக்காங்க. அது இன்னொன்று விஷயம் நான் சொல்றேன். இந்த ராஜீவ்காந்தி சில சமயத்துல இது கமெண்ட் வருது. ராஜீவ்காந்தி இருக்கும்போது கூட பிலுமோடு சொன்னாரு வெல்கம் டு அவர் ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. ரொம்ப நாள் வெளிநாட்டு போலாம். அதே மாதிரி வந்து இது மோடியே மட்டும் அரசுமுறை பயணங்கள் அதுல நிச்சயமா விமர்சனம் வைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள இயலாது. மோடியினுடைய அரசுமுறை பயணங்களை யாருமே விமர்சிக்கல. அது மாற்று கருத்தே கிடையாது. திரு கல்யாண சுந்தரம் அவர்களிடம் இது போன்ற சர்ச்சை பேச்சுக்களுக்கு பின்னால் 2 விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. பாஜக சார்பில் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய வாதம்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் மறைப்பதற்கான ஒரு முயற்சிக்காகத்தான் சிறு சிறு விஷயங்களை கூட பெரிதாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம். காங்கிரஸ் தரப்பில் உங்களை போன்றவர்கள் தரப்பில் எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை, இவர்கள் அதை மறைப்பதற்காகத்தான் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசுகிறார்கள் அப்படிங்கிறது. இந்த 2இல் எது சரியான வாதம்? இதோடு இணைத்து உங்களுடைய நிறைவு கருத்து. இது போன்ற தொடர் சர்ச்சை பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வாக நீங்கள் நினைப்பது எது? அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. நான் சொல்கிறேன் வந்து அம்மையார் என் மீது மானநஷ்ட வழக்கு போடுறனா தாராளமாக போடலாம். நான் சொல்லி இருக்கிற தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்டது இன்றைக்கு வலைதளங்களிலே முழுமையாக பகிரப்பட்டு கொண்டிருப்பது. இந்த ஆட்சியில் 242 துறைகளில் 212 துறைகளில் எந்த வேலையும் புதிதாக தொடங்கப்படவில்லை 8 மாதங்களில். இது சத்தியம். எனவே அதில் அவர் எவ்வளவு மாறுபட்டாலும் மாறுபடலாம். இவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசணும்னா அது தனி விவாதம் நடத்தணும். நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது. இவருடைய ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்தை பற்றியும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். அம்மா என்னை முடிக்க விடுங்க. அம்மா நீங்க என்னை முடிக்க விடுங்க, பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் என்னை முடிக்க விடுங்க, நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. அதே மாதிரி இவங்களுடைய அரசியல் போக்கு, தொடர்ச்சியான அரசியல் போக்கு, பாரதிய ஜனதா எந்தவித நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு பதிலாக இது மாதிரி கலவரங்களை தூண்டி விடுவது, இது மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசி அதையே விவாதமாக மாற்றுவது, இது இவர்களுடைய வாடிக்கை. காலகாலமாக இவர்கள் இதை செய்கிறார்கள். வாய்ப்பு நேரம் கிடைத்தால் நாங்கள் இதை முழுமையாக இவர்களை பற்றி பட்டியலிட முடியும். 1. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இதை செய்கிறது என்று நாங்கள் சொல்ல வரவும் இல்லை. அநாகரிக அரசியல் என்பது, சகிப்புத்தன்மையற்ற அரசியல் என்பது எல்லா தளங்களிலும் இருக்கிறது. ஒரு பாரத பிரதமர் எடுத்த முடிவை, ஒரு அமைச்சரவை எடுத்த முடிவை, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கிரிமினல் பின்னணி உள்ளவர்கள் தேர்தலிலே நிற்க தடை வேண்டும் என்கிற பில் நிறைவேற்றப்பட்டு அதை அவர் மன்மோகன் சிங் அவர்கள் மறுத்த போது
இதே ராகுல் காந்தி அவர்கள் அதை கிழித்து வீசிவிட்டு அறிவிலித்தனமான முடிவு என்று சொல்லி வெளியேறினார். இது ஒரு அநாகரிகமான அரசியல் தான். நீங்க குஷ்பு அவர்கள் பேசியதை பற்றி சொல்றீங்க. இப்போ குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற பெண்கள் திருமணத்திற்கு முன்பாகவே உடலுறவு கொள்கிறார்கள் என்று பேசிய கருத்து இன்றைக்கும் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லா பெண்களை பற்றியுமான கருத்தை சொல்வதற்கு குஷ்புவுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் அன்றைக்கு அதை என்னமோ பார்த்துட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டாங்க என்பதால் அவர்கள் சொன்னது தவறில்லை என்று ஐயா போன்றவர்கள், நாங்கள் பெரிதும் மதிக்க நேசிக்கக்கூடிய ஐயா போன்றவர்கள் சொல்லுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. குஷ்பு போன்றவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்ச பிறகு ஒரு பயங்கர அறிக்கை விடுறாங்க, விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள். யாரு கேட்டாங்க இவங்க கிட்ட? நல்லது. நம்ம என்ன தனக்கு பதவி வாங்கணும், பதவி உயர்வு வேணும், அதுக்காக எதெல்லாம் சர்ச்சைக்குரிய விடயங்களோ அதை பேசி பதவி உயர்வு வாங்குற இது சகல கட்சியிலும் இருக்கு. காங்கிரஸ் கட்சி இதற்கு விதிவிலக்கு இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். அதே போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஈழ பிரச்சனை, ஈழ படுகொலை நடந்த போது நாடாளுமன்றத்திற்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்ட போது இதே காங்கிரஸ் தலைவர்கள் அவர் என்னென்ன வார்த்தைகள் பேசி திட்டினார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நல்லது. எல்லா இடங்களிலும் இது மாதிரியான அநாகரிகமான அரசியல் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவது சாதாரணமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். நிறைவாக திருச்சி வெளிச்சாமி, இது போன்ற சர்ச்சை பேச்சுக்களுக்கான தீர்வாக நீங்கள் நினைப்பது எது அப்படிங்கிறதோடு சேர்த்து இன்றைக்கு ஏமனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவை, தமிழகம், கேரளா உள்ளிட்ட சேர்ந்த மாநிலங்களைச் சேர்ந்த செவிலியர்களை மத்திய உள்துறை வெளிவிவகாரத்துறை இணையமைச்சர் நேரடியாக அங்கே சென்று வி.கே. சிங் சென்று அழைத்து வருகிறார். இந்த மாதிரியான செய்திகளும் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. பாசிட்டிவான பல விஷயங்கள் பாஜக சார்பில் இருக்கின்ற பொழுது இவர்கள் அதை மறைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் நாடு முழுவதும் ஊடகங்களுடைய கவனத்தை வேறு திசைக்கு திருப்பிக்கிறதுங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அந்த குறைந்தபட்சம் வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். ஏனென்றால் இந்த பிரச்சனையை நாங்கள் உருவாக்கி இருந்தால் நீங்கள் சொல்வது நியாயம். இந்த பிரச்சனையை உருவாக்கியது பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி சொல்றார், ஜஸ்ட் லீவ் இட். நான் அதை பெருசாவே நினைக்கிறேங்க. ஆனா அமைச்சர் வீட்டுக்கு போய் முட்டை அடிக்கிறாங்க. அவங்க பெருந்தன்மையா விடலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இது சோனியா காந்தி பிரச்சனை அல்ல. சோனியா காந்தி கருப்பாக இருந்திருந்தால் இந்த காங்கிரஸ்காரர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்கின்ற கேள்வி என்ன சோனியா காந்தியை கவலைப்படுத்துறதா? சோனியா காந்தியை தலைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியா பூரா இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை மட்டுமல்ல, கருப்பாக இருக்கிற நம்முடைய திருமாவளவனை கூட தலைவராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் சேரும். அதே போல கருப்பா இருக்கிற மருமகன் சீமான தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரன் சேரும். அந்த கோபத்துல தான் நம்முடைய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கூட பேசுறாரு. இது கட்சி பிரச்சனை அல்ல, சோனியா காந்தி பிரச்சனை அல்ல. கருப்பாக இருந்திருந்தால் தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்றால், கருப்பாக இருக்கிற தலைவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை போன்ற காமராஜ் தொண்டர்கள் அவ்வளவு பேர்களையும் கேவலப்படுத்துகிற ஒரு மலிவான ஒரு விளம்பரம். இதுல மறைப்பதற்கு நாங்கள் இந்த பிரச்சனை எடுக்கவில்லை. இந்த பிரச்சனையை உருவாக்கியது அவர்கள். உங்கள் வாதம் அவர்களுக்கு தான். இந்த ஆட்சியில் நடக்கிற தவறுகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் பிரச்சனைகளை திசை திருப்பி வருகின்ற சாமர்த்தியமாக அவர்கள் செய்கிறார்கள். நன்றி. பாஜக செய்யக்கூடிய, நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரியான ஏமனில் உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக வெளிவாரத்துறை இணையமைச்சர் வி.கே. சிங் அங்கே நேரே சென்று அழைத்து, அப்போ இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதுபோல் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை அமைச்சர்கள் யாரோ பேசி, நான் ஒரு இதாக கேட்குறேன், தங்கள் பக்கம் கவனத்தை ஈர்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து போய் பாசிட்டிவான விஷயங்கள் போய் சேர விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் பாஜகவில் தானே இந்த செயல்களை செய்கிறார்கள், நாங்களா செய்கிறோம்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை, நல்ல விஷயங்களை திசை திருப்பக்கூடிய வேளையில் பாஜகவினரே ஈடுபடுகிறார்களா? அதாவது நல்ல விஷயங்களை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் இலங்கை பிரச்சனை எவ்வளோ சுமூகமாக போய்கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் போய் ஆமனில் போய் மக்களை கூட்டிகிட்டு வரதெல்லாம் இது நடந்துருக்கிறது. எத்தனை வங்கி கணக்குகள், எல்லா திட்டங்களும் போய்கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிஷ் திவாரி சொல்கிறாரு, சரத் யாதவ் ஸ்மிருதி இரானியை பற்றி சொன்னதெல்லாம் ஜோவியல் கமெண்ட்னு சொல்லிடுறாரு காங்கிரஸ் லீடர். அதே சமயத்தில் காங்கிரஸ்காரர் அபுன்னு ஒருத்தர் கேரளா சட்டமன்றத்தில் இந்த மாதிரி பெண்ணை இது எம்எல்ஏ பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. ஆகையினால இவர் முலாயம் சிங் யாதவ் என்ன சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைனா ஆண்கள் அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அது அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக ஏதோ ஒருத்தர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எங்க கட்சியில் யார் சொன்னாலும் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், வருத்தம் தெரிவிக்க சொல்லிடுறோம். ஆகையினால் மறுபடியும் பாஜகவை கொள்கை ரீதியாக சாடுவது என்பது ரொம்ப தவறான விஷயம் என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வளர்ச்சி பாதையில் நாட்டை எடுத்துக்கொண்டு சொல்லி சென்று கொண்டு இருக்கிறோம். ஆக இதற்கு தடைகள் இந்த மாதிரி காங்கிரஸ் பரப்புகிறது, எடுத்துக்கொண்டு செல்கிறது. மக்கள் இப்போ சோனியா காந்தி விட்டு தள்ளுங்கள்னு சொல்லிட்டா அவங்க கட்சிக்காரரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அவங்க அங்கங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, முட்டை அடிக்கிறாங்க. அதாவது அது எப்படி வந்தது என்பது அவங்கள தான் கேட்கணும். காங்கிரஸ்காரங்க நாட்டை ரொம்ப காலமாக ஆண்டவர்கள், சீரழித்தவர்கள். அவர்களுக்கு தான் தெரியும் என்ன பண்ணணும்னு. வரேன் ஆலு ஷானவாஸ், இவங்க வைக்கிற வாதம் தான் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அதை மடைமாற்றுவதற்கான வேலைகள் மற்றவர்கள் ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிற போது உங்களை போன்றவர்களும் அதை நோக்கித்தான் அவங்களுடைய மற்ற பாசிட்டிவான விஷயங்களை மறைப்பதற்கான ஒரு முயற்சி ஈடுபடுகிறாங்க ஒரு கேள்வியும். ஒரு கேள்விக்கு மற்றொருவரை
அசிங்கப்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லது அவரையும் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக போன்ற பதிவுகள் வருது அப்படிங்கிறது. உடனே மோடியை பற்றி அவருடைய மனைவி பற்றி பேசுவதெல்லாம் எந்த அளவிற்கு நாகரிகமான செயல்கள் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக முன்வைக்கப்படுகிறது. இதோடு இணைத்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நீங்கள் நினைப்பது? அதாவது மக்கள் விரோத சட்டங்களை தொடர்ந்து மோடி அரசு இயற்றி கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரே பல சட்டங்களை ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு இவர்கள் பெரும்பான்மை பலத்தை வைத்துக்கொண்டு மக்கள் விரோத சட்டங்களை இயற்றுவதற்கு துணிந்து, நாடாளுமன்றத்தில் விவாதம் கிடையாது, மக்கள் மன்றத்தில் விவாதம் கிடையாது, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான மக்கள் விரோத சட்டங்களை தொடர்ந்து இயற்றுவதற்கு ஒரு பக்கம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதை கமுக்கமாக செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் நாட்டின் விவாதத்தை, நாட்டு மக்களின் கவனத்தை திருப்புவதற்கான இது திட்டமிட்ட சூழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற பொழுது, குறிப்பாக தலித் சமூகத்து பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற பொழுது அகிலேஷ் யாதவும் முலாயம் சிங் யாதவும் சொன்ன கருத்துக்களும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தின. அந்த மாதிரியான கருத்துக்களும் அங்கே பெரிய அளவில் வெடித்தன. இப்போ ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்தில் அந்த வார்த்தையை அகிலேஷ் யாதவுக்கு பதிலாக அல்லது முலாயம் சிங் யாதவுக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்தவர் சொல்லியிருந்தால் ஒட்டுமொத்த பாஜகவும் தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்பது போன்ற ஒரு முன்முடிவுக்கு வந்து நீங்கள் தீர்ப்பளி. அகிலேஷ் யாதவையும் முலாயம் சிங் யாதவையும் யார் விட்டு வைத்தார்கள்? இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். எங்கே இருக்கிற ஊபியில் நடந்த பிரச்சனைக்கு இங்கே நாங்கள் வெள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம், அதையும் விவாதமாக்கினோம், அகிலேஷ் யாதவையும் கேள்வி எழுப்பினோம். இது என்ன ஒரு இழிவுகரமான செயலை ஒரு முதலமைச்சரை இப்படி சொல்லலாமா, இப்படி ஒரு பாலியல் வன்முறையை நியாயப்படுத்தலாமா என்று கேள்வி எழுப்பினோம். பாரதிய ஜனதா செய்யும் போது கேள்வி எழுப்புகிறோம். அதனால அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பார்வை, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பார்வை என்று ரெண்டு பார்வை கிடையாது. ஆனால் திட்டமிட்டு நான் பேச முடிச்சிடறேன். அதனால் திட்டமிட்டு இவர்கள் தங்கள் ஆட்சியில் செய்கிற அத்தனை தவறுகளையும் திசை திருப்புவதற்கு, நாட்டு மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு செய்கிற வேலை. அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க, மோடியின் மீது வைக்கக்கூடிய அநாகரிக விமர்சனங்கள் சரியான, அதுவும் தவறுதான். மோடியை அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தான் நாம் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவரை தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்துவது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மன்மோகன் சிங் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தால் மன்மோகன் சிங் என்று கொச்சைப்படுத்தி பேசினார்கள், அதுவும் தவறு. அதே போல மோடியை தனிப்பட்ட முறையில் அதுவும் தவறு. அநாகரிக அரசியல் யார் செய்தாலும் தவறு. அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு நாம் வைக்கிற கேள்வி, இன்றைக்கு கருப்பா இருக்கிறவர் காங்கிரஸில் பதவிக்கு வர முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கேள்வி அழகாக வைத்தீர்கள், திராவிட நிறம் கருப்பு, ஆரிய இனம் வெள்ளை என்று. RSS இயக்கத்தை ஹெட்கேவார் தோற்றுவித்தார். இன்றைக்கு மோகன் பகவத் அதனுடைய தலைவராக இருக்கிறார். ஹெட்கேவாரிலிருந்து மோகன் பகவத் வரை ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை அலங்கரித்தவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த பிரிவை சார்ந்தவர்கள், அங்கேதான் இந்த கேள்வி வைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு கருப்பர் வர முடியுமா? ஏன் வரவில்லை? 100 ஆண்டுகளாக ஒரு இயக்கத்தில் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் வரவே இல்லை. குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தலைமைக்கு வர முடிகிறது. அப்போ இந்த கேள்வி அங்கதான் வைக்கணும். காங்கிரஸ் வர முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறோமா, பொறுப்புல இருக்கிறோமா? தலைமை பொறுப்பு நம்ம நிறைவேற்றலாம். நன்றி. 3 பேருமே உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. உங்கள் தளத்தில் உங்கள் வாதங்களை மிகச்சிறப்பாக எடுத்து வைத்தீர்கள். திரு கல்யாண சுந்தரம், பேராசிரியர் கல்யாண சுந்தரம், உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோட கோவிலிருந்து நேரலையில் இணைந்ததற்கு. அமைச்சர்கள் சர்ச்சை பொறுப்பை இன்னும் கூட அதிகமாக உணர்ந்து தங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கையாள வேண்டிய சூழலும் கட்டாயமும் இருக்கிறது. ஒரு சாதாரண பிரஜைகளைப் போல அல்ல அவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏன் நினைவு வைத்துக் கொள்ள தவறுகிறார்கள்? அது எல்லா கட்சிகளுக்கும், மாநிலம் சார்ந்து மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், பாஜக மட்டுமின்றி எல்லா இடங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏன் நீடித்துக் கொண்டிருக்கின்றன? கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட்டால் அது நாட்டில் மேலும் வளர்ச்சியை நோக்கி நாட்டை அழைத்துச் செல்வதற்கும் அமைதியை பேணுவதற்கும் வழிவகுக்கும். இது போன்ற பேச்சுக்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தாலும் அந்த கட்சியின் தலைமை அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை ஏன் எடுக்க தயங்குகிறது என்ற கேள்வி இங்கே இயல்பாக வெளிவருகிறது. இதுபோன்ற அந்த கட்சியினுடைய தயக்கங்களும் கள்ள மௌனமும் தான் அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகிறதா என்ற ஒரு கேள்வி இயல்பாக முன்வைக்கப்படுகிறது. எது எப்படி ஆகினும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நாகரிகமான அரசியலை உருவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.